ஏங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறதுலயே ஒரு ஏழைகளினுடைய மால்னா இதுதாங்க அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு நீங்க வந்து அவங்கள மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. இல்ல என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, மிடில் கிளாஸ் படத்துக்கு வந்தா மட்டும்தான் சினிமாங்க. அதாவது ஹை கிளாஸ் மட்டும் படம் பார்த்தாலோ, லோ கிளாஸ் மட்டும் படம் பார்த்தாலோ என்னங்க அது மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து தியேட்டர்காரங்க கொடுத்து தப்பா போச்சு. ஏங்க தல தீபாவளி கூட வரலீங்க, படத்துல உட்காந்துக்கிட்டாரு. உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் இருக்கா? நிறைய இருக்குங்க. அப்ப நீங்களும் உங்க தல தீபாவளி தியேட்டர்ல தான் கொண்டாடுறீங்க? தியேட்டர்ல தான் கொண்டாடினா, தனியா தான் கொண்டாடு. தல தீபாவளி, தல பொங்கல் எல்லாமே இங்கதாங்க. ஓப்பனா சொல்லணும்னா சினிமா எல்லாரும் வந்து என்னன்னா வெறும் தொழிலா பார்த்தாங்க. நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு பெரிய ப்ரைடு நமக்கு. அதான் பேரு அப்படிங்கிறது தான். 6 மாசத்துல நான் க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்தேன். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுத்தி இருக்கிற தியேட்டர் எல்லாமே க்ளோஸ் ஆகுது. நானும் வாடகைக்கு எல்லாம் ஒவ்வொருத்தரையும் வந்து பார்க்க சொல்றேன், எவ்வளவு கொடுப்பீங்க. 2013 ஸ்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, கும்கி இந்த மாதிரி ஒரு படங்கள் எல்லாம் வருது. அதாவது சின்ன சின்ன விஷயம், இந்த கேபின்ல நின்று படம் பார்க்கறது, கேபின்ல நின்றுட்டு அந்த பிரிண்ட் ஓடுறத ரசிக்கிறதோட சுகமே வேறங்க. அது ஒரு வித்தியாசமான ஒரு இதுங்க. நல்ல ரெவன்யூ, பெரிய ரெவன்யூ. எனக்கு தெரிஞ்சு ரீரிலீஸ்ல ஒரு மிகப்பெரிய ரெவன்யூ கொடுத்த படம் 3க்கு அப்புறம் கில்லி தாங்க. ஆட்சி குடிச்சது இந்த சினிமா தான். அட அமெரிக்காவில் ஆட்சி அமைச்சது இந்த சினிமா தான். ஹாய் மீடியா மைண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஆர்ஜே பிரபுகுமார். இன்னைக்கு நாம எங்க இருந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, கோயம்புத்தூர் இடையர்பாளையத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகா சினிமாஸ்ல இங்க என்ன ஒரு ஸ்பெஷல், யாரை மீட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஷோல நம்ம பார்க்க போறோம். வாங்க. இருந்து பார்க்கறதுக்கே இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. ஹாய் மேம், சார் இருக்காருங்களா? பார்க்கலாங்களா? வணக்கம், வாங்க. வெல்கம் டு கிருத்திகா சினிமாஸ். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணுங்க. நான் கரெக்டாக வந்து ஒரு தியேட்டருடைய ஓனர் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவங்க வந்து ஒரு 50 வயசு 55 வயசு அந்த ரேஞ்சில் இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிரமிப்பான ஒரு என்ட்ரி கொடுத்து எங்களுக்கும் சேர்ந்து ஒரு எந்தூசியாஸ்டிக்காக ஒரு வரவேற்பு கொடுக்குறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளோ ஒரு டைட் ஷெட்யூலில் இப்போ வந்து சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் படம் கூட ப்ளே ஆக போகுது. இந்த ஷெட்யூல்லையும் நீங்கள் எங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுத்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு எங்களுடைய மீடியா மைண்ட் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க. உள்ள போய் பார்க்கலாங்களா? வாங்க, உள்ள வாங்க. இன்னைக்கு நம்ம மீடியா மைண்ட்ஸோட ரீல் பெட்டி நிகழ்ச்சி ஃபர்ஸ்ட் ஷோ நம்ம கோயம்புத்தூர் கிருத்திகா சினிமாஸ்ல உள்ள என்ட்ரி ஆயிருக்கோம். நம்ம அண்ணன் தினேஷ் அவர் கூட தான் இப்போ நம்ம பேச போறோம். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா. எப்படி இருக்கீங்க? அண்ணா நல்லா இருக்குங்கண்ணா. உள்ள வரும்பொழுதும் இந்த தேட்டர் ஆம்பியன்ஸ், அதாவது இந்த ரெட் கலர் மேட் போட்டு வரவேற்பாங்க இல்லையா, அதே மாதிரி உங்க தேட்டருக்குள்ள ஒரு ரெட் கலருடைய வரவேற்பு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ரொம்ப நன்றிங்கண்ணா. ஆனா இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த தேட்டர் வந்து எந்த வருஷம் வந்து நீங்க இது உங்களுடைய பிஃபோர், அதாவது உங்களோட பேரண்ட்ஸா இல்ல எந்த வருஷம் பண்ணீங்க? என்னங்கன்னா, அப்பா வந்து 1987 தியேட்டர் ஓபன் பண்ணதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் காலம் அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2014 அதாவது 2014-15 ரெனோவேட் பண்ணேன். அதாவது நார்மலான ஒரு சின்ன ரெனிவேஷன். அந்த ரெனிவேஷனுக்கு அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2023 இன்னொரு ரெனிவேஷன் பண்ணியிருக்கேன். அதை தான் நீங்கள் பார்த்துட்டு சொன்னீங்க நல்லா இருக்குன்னு. ரொம்ப நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ட்ரெண்டுன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, தியேட்டர் எல்லாமே வந்து மண்டபமாக கன்வெர்ட் ஆகிருக்கு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக கன்வெர்ட் ஆகுது. கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் தியேட்டரை வந்து நம்ம இன்னும் மாடிஃபை பண்ணி ஒரு மால் அளவுக்கு, அது சிங்கிள் ஸ்க்ரீனை வந்து ஒரு மால் அளவுக்கு கொண்டு போகலாங்கிறது நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். அது எப்படி உங்களோட அந்த டிராவல், எப்படி உங்களுக்கு அந்த ஒரு இல்லைங்க என்னங்கன்னா, ஓப்பனாக சொல்லணும்னா சினிமா எல்லாரும் வந்து என்னென்னா வெறும் தொழிலாக பார்த்தாங்க. நான் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பெரிய ப்ரைடு நமக்கு. அதான் பேர் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமா யோசித்தேன். அதே மாதிரி எனக்கு ரொம்பவும் பிடிச்ச தொழில் தான். அதனால ஸோ தட் வேற ஆப்ஷனுக்கே நான் இப்போ போவே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு எப்படி ரெனோவேட் பண்ணி எப்படி மக்களை உள்ளே கொண்டு வரணுங்கிறது மட்டும்தான் நம்மளோட எண்ணமாக இருந்ததுங்க. அப்போ தேட்டருக்கு வர்ற போது அந்த பார்த்துட்டு நம்ம எப்போ தேட்டரில் ரிலீஸ் போடுவோம், எப்போ நம்ம வந்து தேட்டரை வந்து ஏசி பண்ணுவோம், அந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் இருந்ததுங்க. எல்லாமே நிறைவேறிடுச்சு. அந்த சின்ன ஆசையெல்லாம் உங்களுக்கு எந்த வயசு? எனக்கு இருக்குங்க ஒரு 15 வயசு, இப்போ 16 வயசு இருக்கிற போது தேட்டருக்கு எப்போ நான் தனியாக தேட்டருக்கு வர ஆரம்பிச்சேனோ, அதாவது அப்பா கூட்டிகிட்டு வர்றதை விட்டுட்டு நான் வீட்டிலேருந்து சைக்கிளில் தேட்டருக்கு வருவேன். வந்துட்டு படம் பார்த்துட்டு போகிற போது இருக்கிற அந்த ஒரு ஃபீல், ஒரு சின்ன ஒரு இது மாற்றணும்
அதாவது நீங்க ஸ்கூலுக்கு கட்டடிச்சிட்டு போய் பார்க்கக்கூடிய பருவத்துல தான் உங்களுக்கு அந்த யோசனை வந்திருக்கு. கண்டிப்பா அப்படித்தான் சொல்லணும்னு வைங்க. நம்ம தனியா எப்போ படம் பார்க்க போறோம், இன்னொரு தேட்டருக்கு போவோம். இன்னொரு தேட்டர்ல போனோம்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம தேட்டர்ல படமெல்லாம் அந்த காலகட்டத்தில் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரிலீஸு ஒரு 100 நாள் ஓடும் ஒரு படம். அதுக்கப்புறம் இன்னொரு தேட்டருக்கு போகும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம தேட்டரில் படம் ஓடுற போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 250வது நாள் 300வது நாள் தான் ஓடும். ஒரு வருஷம் கழிச்சு தான் அந்த படத்தை பார்ப்போம். அவங்க வெற்றி விழா கொண்டாடும் போது தான் நீங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ போடுவோம். அந்த ஃபர்ஸ்ட் ஷோவே போடுவோம். அந்த படத்தை அப்போ பார்க்கறதுக்கு ஒரு விதமான மக்கள் ஒரு க்ரௌட் இருந்துட்டு இருந்ததுங்க. இருந்தாலும் என்னன்னா நம்ம எப்போ ரிலீஸ் போடுவோம், எப்போ நம்ம வந்து அந்த படத்தை நம்ம முதல் நாள் முதல் ஷோ பார்ப்போம் அப்படிங்கிற அந்த ஆசை கனவெல்லாம் இருந்தது. அது நிறைவேறிடுச்சு. கூடவே என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் வந்து நம்ம தியேட்டர் ரெடி பண்ணது மட்டும் நம்ம சொல்ல முடியாதுங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டெக்னாலஜி வளர்ந்துச்சுன்னா எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, பிரிண்ட் இருந்த காலகட்டத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் கியூப் டிஜிட்டல்னு இந்த டிஜிட்டல் சினிமா வந்து வளர ஆரம்பிச்சதுங்க. அதுக்கப்புறம் சைமல்டேனியஸ் ரிலீஸ் எல்லா தேட்டருக்கும் ரிலீஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் வர்றபோது அப்புறம் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுங்க. நம்ம இந்த தொழிலுக்குள்ளே வந்தோன்னா ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும் அப்படிங்கிறங்க. நான் இங்கே வரும்பொழுது இந்த ஏரியாவில் சில பேர்கிட்ட பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மாலில் போய் சினிமா பார்க்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 2000 ரூபா செலவாங்க. ஆனால் எங்கள் ஏரியாவில் இந்த தேட்டரு ஒரு 500 600 இருந்தால் நாங்கள் ஃபேமிலியோடய வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, என்ன ரகசியம் இருக்குது? இல்லைங்க, என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, டிக்கெட் ப்ரைஸ் நம்ம மற்றவங்களோட வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. ஒரு 4 பேர் வர்றாங்கன்னா ஒரு 500 ரூபாக்குள்ளே டிக்கெட் காஸ்ட் முடிஞ்சிடும். ஒரு 200 ரூபாக்குள்ளே கேண்டீன் இது முடிச்சுட்டு அவங்க போகிற மாதிரி இருக்குங்க. அதனால மக்கள் வந்து ஓரளவுக்கு என்னன்னா எல்லா படத்துக்கும் வர ஆரம்பிக்கிறாங்க ஒன்ஸ் வந்துட்டா. ஒரு ஃபேமிலியோட வந்து வெறும் ஒரு 50 ரூபா 100 ரூபா இருந்தால் கூட ஒரு ஜாலியாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு உங்களோட குவாலிட்டி என்ஜாய்மெண்ட் போயிடலாம். கண்டிப்பாங்க, அதுதான் முக்கியம். ரொம்ப அதிகமாக வச்சு மக்கள் வந்து எதுவுமே வாங்காமல் போகிறக்கு ஓரளவுக்கு ஆவரேஜாக வச்சு எல்லாருமே வந்து ஓரளவுக்கு சந்தோஷமாக ஒரு படம் பார்த்துட்டு ஒரு பாப்கார்ன் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டோ போகிறதுல ஒரு சந்தோஷம் தானுங்க. சும்மா அதாவது தொழில் பண்ணுறதுங்கிறத விட எல்லாரும் சந்தோஷமாக வந்து சொல்லிட்டு போகிறது தானே முக்கியங்க. அதுக்கு அந்த மோட்டிவுக்காக தானே இவ்வளோ தூரம் நம்ம தொழில் பண்ணணும். அதில் பர்டிகுலர் ஒருத்தர் சொன்னார், ஏங்க கோயம்புத்தூரில் இருக்கிறதுலையே ஒரு ஏழைகளினுடைய மால்னா இதுதாங்க அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அவங்கள மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. இல்லை, என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மிடில் கிளாஸ் படத்துக்கு வந்தால் மட்டும்தான் சினிமாங்க. அதாவது ஹை கிளாஸ் மட்டும் படம் பார்த்தாலோ லோ கிளாஸ் மட்டும் படம் பார்த்தாலோ கிடையாதுங்க. மிடில் கிளாஸுங்கிறது தான் எல்லா தரப்பட்ட மக்களும் வந்து உள்ளே வர்ற போது அதிகபட்சம் நம்ம பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் தான் ஜாஸ்தியாக இருப்பாங்க. அவங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்தா மட்டும்தான் சினிமாங்கிறது வந்து கண்டிப்பாக நிலைக்குங்கிறது வந்து அன்னைக்கே முடிவு பண்ணதாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படமெல்லாம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா கில்லி வந்துச்சு, இப்போ துப்பாக்கி வந்திருக்கு, இன்னைக்கு இண்டியன் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா படங்கள் கம்மிங் அப் லிஸ்ட்டில் லைனாக இருக்குது. இது எப்படி மக்கள் வரவேற்பு இருக்குது? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, கில்லிங்கிற ஒரு படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அதாவது அந்த பீரியடில் கில்லி வந்து மிகப்பெரிய படம். எல்லாருமே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 35 வயசு ஒரு 30 வயசு இருக்கிறவங்க யாருமே வந்து அதை போய் தேட்டரில் வந்து ரசித்து அதாவது அந்த ஒரு தேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணாமல் டிவியில் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை கரெக்டாக தேட்டரில் ப்ரமோட் பண்ணும்போது கரெக்டாக அதோட டிஜிட்டலைசேஷன் எல்லாமே நல்லா இருந்தது. குவாலிட்டி ஆஃப் பிக்சரைசேஷனும் நல்லா இருந்தது. வந்து மக்கள் பார்க்குற போது அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு புது படத்தோட ஃபீல் கொடுத்ததுங்க. அதனால மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. 2-3 வாரம் போச்சு, நல்ல ரெவன்யூ, பெரிய ரெவன்யூ. எனக்கு தெரிஞ்சு ரிலீஸில் ஒரு மிகப்பெரிய ரெவன்யூ கொடுத்த படம் 3க்கு அப்புறம் கில்லி தாங்க. கோயம்புத்தூரில் இருக்கிறங்காட்டிக்கு நம்ம படம் வந்து காலைல 9 மணிக்கு ப்ளே பண்ணுறோம். பட் நமக்கு நியர்பை வந்து கேரளா. ஒரு 15 கிலோமீட்டரில் வேலந்தாவளம் இருக்குது, ஒரு 30 கிலோமீட்டரில் கொளிஞ்சாம்பாறை. இப்போ இங்கெல்லாம் வந்து காலையில் 6 மணி ஷோ அவங்க ஃபேன்ஸ் படம் பார்த்துட்டு வந்துட்டு 9 மணிக்கு இங்கே பார்க்கும் பொழுது அந்த ஒரு எதிர்பார்ப்புங்கிறது கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கா, இல்லை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதாவது இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனைகள் நம்ம என்னென்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சிஃபார்ம் லைசன்ஸில் என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம சினிமா வந்து ரன்னிங் டைம் வந்து நமக்கு காலையில் 9 o'clock to நைட் 1:30க்குள்ளே நம்ம ஷோவை ஃபினிஷ் பண்ணணும். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 1954 போட்ட ரூல். அந்த ரூலை தான் இன்னும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். பட் என்னன்னு இந்த கேஸ் ஆஃப் சம்திங், அதாவது எப்படி சொல்கிறதுனா, அதாவது ஒரு 6 மணிக்கு போடணுங்கிறதுனா ஓகே, 6 மணிக்கு முன்னாடினாலும் என்னன்னு கேட்டிங்கன்னா அது நிறையா அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா,
இருட்டு நேரமாக இருக்கும். இன்னொன்று அந்த நைட் டைமில் எல்லாத்துக்கும் அந்த பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது இது கவர்மெண்ட் பார்த்து என்ன முடிவு பண்ணுதோ அதுதான் தவறுங்க. கவர்மெண்ட் முடிவு பண்ணால் 6 o'clockங்கிறது கொடுக்கலாம். அதாவது என்னோட ஆப்ஷனாக நான் சொல்கிறேன் தவிர, மற்றபடி கவர்மெண்ட் கொடுத்துருக்கிறது 9 o'clock to 1:30 தான் வந்து 1954 போட்ட ரூல்லேருந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் நினச்சா கொடுக்கலாம். 6 o'clock கொடுக்குறது வந்து ஒன்றும் தவறான விஷயம்னு சொல்ல முடியாதுங்க. கொடுக்குற போது அந்த ஒரு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து ஒரு 9 மணிக்குள்ளே படம் பார்த்துட்டு அவங்கவுங்க வேலைக்கு போயிடுவாங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஷோ பேரே பார்த்தீங்கன்னா ரீல் பெட்டி. இந்த ரீல் பெட்டியில் வந்து அந்த காலத்தில் இந்த ரீல் பெட்டியில் ஓட்டும் பொழுது உங்களுக்கு ஞாபகங்கள் இருக்கா? இருக்குங்க. ஆக்சுவலாக நானே வந்து பிரிண்ட் எல்லாமே மாட்டி அதாவது ப்ளே பண்ண முடியாது. பட் ஆனால் அதாவது அன்னைக்கு சொல்லுவாங்க, அதாவது அன்னைக்கு அந்த ரீல் பெட்டின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த பெட்டி எடுத்துகிட்டு வந்த காலகட்டத்திலிருந்து நான் சினிமாவில் இருக்கிறனால சொல்கிறேன். அந்த பிரிண்டர் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ஸ்டூலில் சேஞ்ச் பண்ணி, ஸ்டூல்லேருந்து ரிவர்ஸ் பண்ணி மறுபடியும் போட்டு, அதாவது அந்த படம் ஓட்டுற ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்ப்ராக்கெட்டுன்னு சொல்லுவோம். 5 விதமான வீல்குள்ளே போய் அந்த வீல் லாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ப்ரொஜெக்டர் ஆன் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் கார்பன் காலத்திலேருந்து நான் சினிமாவை பார்க்குறேங்க. கார்பன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லாமே அன்னைக்கே செனான் வந்துருச்சு. பட் நான் அதுக்கு முன்னாடி சொல்கிறேங்க, கார்பன், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் கார்பன் வச்சு அதில் வர்ற ஒளியை வச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முழு படம் அந்த இதில் தான் ஓடும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கன்னா, அந்த பீரியடுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா செனான் ஒன்று பல்ப் வந்தது. அதுக்கப்புறம் அப்படியே மாறிச்சு. பட் இருந்தாலும் அந்த பிரிண்டோட அணுவும் தாங்க. அது ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு இடத்துல இருந்து எடுத்துகிட்டு வர்றதாகட்டும், அந்த பெட்டி கொண்டு வர்ற ஃபீலே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய விஷயமா இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா எடுத்த உடனே நீங்கள் எம்டி ஆகாமல் தேட்டரில் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் செஞ்சு கற்றுக்கிட்டு, சொல்லப்போனால் ரீல் பெட்டி கூட ஆப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சீட்டில் உட்காந்துருக்கேங்கிறீங்க. இல்லைங்க, அப்போ ஆக்சுவலாக அப்படி தான். அதாவது ஒவ்வொருத்தரும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு தியேட்டரை கட்டி முதலாளி ஆகிறவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காதுங்க. அதாவது தியேட்டர் அப்பா வச்சுருந்தங்காட்டி நம்ம உள்ளே வர்ற போது நம்ம சின்ன பையனாக உள்ளே வருவோம். அந்த புதுசாக சின்ன விஷயங்கள் மேலே இருக்கிற, அதாவது சின்ன விஷயம், இந்த கேபினில் நின்று படம் பார்க்குறது, கேபினில் நின்றுட்டு அந்த பிரிண்ட் ஓடுறத ரசிக்கிறதோட சுகமே வேறங்க. அது ஒரு வித்தியாசமான ஒரு இதுங்க. இன்னைக்கு அப்படி எதுவும் இருக்காது. பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும். நீங்கள் என்னங்கன்னா ப்ளே பண்ணீங்கன்னா இப்போ எல்லாமே சிஸ்டமாக நீங்கள் என்னென்னா ஒரு மொபைல் ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு வைங்க. மொபைலில் ஒரு ப்ளே ஆப்ஷன் மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. எங்கிட்ட ஒருத்தர் கூட சொன்னார், என்னங்க அது மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து தேட்டருக்காரங்க கொடுத்து தப்பா போச்சு, ஏங்க தல தீபாவளி கூட வரலீங்க, படத்துல உட்காந்துக்கிட்டாரு. உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் இருக்கா? நிறைய இருக்குங்க. இது உண்மைதான். நீங்க சொன்ன மாதிரி வெளியில கூட இது வரைக்கும் போனது இல்லை. அதாவது வெளியிலன்னு நீங்க சொல்ற தல தீபாவளின்னு சொல்றப்ப காலையில எந்திரிச்சோன்னே அங்கிருந்து கிளம்பி வந்தாதாங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் நைட்டு தான் போய் சேர்ந்தேன். அப்ப நீங்களும் உங்க தல தீபாவளி தேட்டர்ல தான் கொண்டாடுறீங்க? தேட்டர்ல தான் கொண்டாடினேன், தனியா தான் கொண்டாடுறேன். தல தீபாவளி, தல பொங்கல் எல்லாமே இங்கதாங்க. ஆனா இப்ப பாத்தீங்க 2005க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு செட்பேக்கே வந்துச்சு. அதாவது தியேட்டர்ஸ் எல்லாம் மண்டபமா மாறி எல்லாருமே கலங்கிட்டாங்க. என்னடா இப்படி ஒரு ட்ரெண்ட் வந்துருச்சு, இப்படி மாறிச்சே, என்ன ஆகும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் நீங்க அந்த பீரியட்ல அனுபவிச்சிருக்கீங்களா? இல்லைங்க, எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். ஆக்சுவலா நான் கூட வந்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏமாந்துருந்தா நம்ம கூட வந்து ஏதாவது ஒரு குடோனுக்கு கொடுத்துட்டோ வாடகைக்கு நல்ல வாடகை வந்ததுன்னா கொடுத்துடலாங்கிற ஸ்டேஜ் எல்லாத்துக்கும் வந்துச்சுங்க. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா அதை தாண்டி வந்தது பெரிய விஷயம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு வந்து பிரிண்ட் இருந்தது, டிஜிட்டல் இல்லை. ஒன்றுங்க, டிஜிட்டல் இல்லைங்கிற போது இந்த ரிலீஸ் மேலே இருக்கிற மோகம், அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 100 நாளுக்குள்ளே சிட்டியில் போய் படம் பார்க்குறவங்கள விட சிட்டி விட்டுட்டு அவுட்டரில் வந்து படம் பார்க்குறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சிட்டி மட்டும் நோக்கி தான், அதாவது ரிலீஸ் கொடுத்தா மட்டும்தான் இனி சினிமாங்கிற ஒரு ஸ்டேஜ் வர்ற போது அதுக்கு வந்து டெக்னாலஜி சப்போர்ட் பண்ணல. என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரிண்டோட காஸ்ட் அன்றைக்கி ரொம்ப ஹையாக இருந்தது. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா தேட்டருக்கும் ரிலீஸ் அன்றைக்கி கொடுக்க முடியாத ஸ்டேஜ் இருந்ததுங்க. அதாவது இது வந்து சினிமாவில் அந்த ஒரு ஸ்டேஜ் அப்படி இருந்தது உண்மை. அதிலிருந்து வெளியில் வந்தது மிகப்பெரிய விஷயங்க. அதுக்கப்புறம் கியூப்னு ஒன்று அதாவது டிஜிட்டல் சினிமா ஒருத்தங்க வந்தாங்க. எல்லாத்துக்கும் ரிலீஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் மீதி இருந்த தேட்டர்கள் எல்லாமே அப்படியே சர்வே ஆயிடுச்சுங்க. தேட்டரோட க்ளோசிங் நிறைய ஆயிட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க. என்னன்னு காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு தேட்டர்னு இருந்ததுன்னா ஒரு 40 சென்ட், அதாவது 40 சென்ட்டுங்கிறது வந்து கம்மி நான் சொல்கிறது. இன்றைக்கி வந்து ஒரு ஏக்கரா வேணும், இல்லைன்னா ஒரு 80 சென்ட் வேணுங்க. இன்றைக்கி 80 சென்ட் இடம் ஒருத்தருக்கு ப்ராப்பர்ட்டியாக இருக்குன்னாலே பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாயில் தான் போகும். பல கோடி ரூபாய்க்கு மேலே நீங்கள் தேட்டர் கட்டணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு உண்டான அமௌண்ட் யோசிச்சுக்கோங்க. இது எல்லாமே போட்டு இன்றைக்கி புதுசாக தேட்டர் வந்து ஏன் சிங்கிள் தேட்டர் கட்ட முடியலன்னா,
இதுதான் மெயின் ரீசனுங்க. அதுக்கு உண்டான அவுட்புட் கண்டிப்பாக இருக்காதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுங்க. இருக்கிற தேட்டர் சர்வை பண்ணிக்கிறோம். அதே மாதிரி மால் வருது. மால் வர்ற போது அவங்களோட கான்செப்ட் வேறேங்க. அவங்களோட கான்செப்ட் எப்படி போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4th ஃப்ளோர்லேயோ 5th ஃப்ளோர்லேயோ இருக்குது. அவங்களுக்கு வந்து ரெண்ட்டாக பே பண்ணுறாங்க. இன்னொன்று அவங்களோட பர்சன்டேஜ் டேர்ம்ஸு அவங்களோடது எல்லாமே டிஃப்ரென்ஸாக இருக்கும். பட் நமக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பர்சன்டேஜ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அந்த மாதிரி. ஆமாங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து உங்களுதும் நீங்கள் உங்கள் ஸ்டோரி கேட்டோம்னா மண்டபமாக மாறுறதுக்கு சில இதெல்லாம் நடந்திருக்கு. பட் நீங்கள் தப்பிச்சிட்டீங்க. கிட்டத்தட்ட உண்மையை சொல்லணும்னா, அதாவது ஒரு 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 3-6 மாசத்துக்குள்ள தப்பிச்சிட்டேன் அப்படிதான் சொல்லணும். எப்படி இல்லைன்னா 6 மாசத்துல நான் க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்தேன். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுற்றி இருக்கிற தேட்டர் எல்லாமே க்ளோஸ் ஆகுது. நானும் வாடகைக்கு எல்லாம் ஒவ்வொருத்தரையும் வந்து பார்க்க சொல்கிறேன், எவ்வளோ கொடுப்பீங்க என்ன ஏதுன்னு. அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, வசூல் கொஞ்சம் டெவலப் ஆகுது. கொஞ்சம் டெவலப் ஆனோடனே சரி இப்படியே ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறேங்கன்னா, அப்படியே ரன் பண்ணுறேன். ஒரு 2013 வரைக்கும் இழுக்கிறேன். 2013 ஸ்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, கும்கி இந்த மாதிரி ஒரு ஒரு படங்கள் எல்லாம் வருது. வந்தோடனே ஓரளவுக்கு ஹிட் ஆகுது. என்னென்னா ரிலீஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்போது என்னென்னா ஒரு சினிமாவில் ஒரு மாற்றம் வந்து ஒரு 2010 இருந்தே என்னன்னு கேட்டிங்கன்னா ரிலீஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ரிலீஸ் கொடுக்க ஆரம்பிச்சோன்னா 2013-14 வர்ற போது நல்ல ஒரு ஒரு எப்படிங்கன்னா ஒரு அப்வர்ட் தெரிஞ்சுது. அப்போ என்ன பண்ணோன்னா தேட்டர் ரெனிவேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெனிவேட் பண்ணது தான் இப்போ நீங்கள் உள்ள இப்போ நீங்கள் பார்த்துருக்குறீங்க. அந்த பழைய இதை அந்த பழைய இது என்ன பண்ணுறேன்னா 2014 எண்டில் ரெனிவேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். 2015 பார்த்தீங்கன்னா ரெனிவேஷன் பண்ணிடுறேன். ரெனிவேஷன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்தது. மக்கள் வந்தாங்க, ஏசி பண்ணோம், உள்ள டிஜிட்டலைசேஷனில் 2K பண்ணோம். இதெல்லாம் பண்ணுற போது மக்கள் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. சிட்டிக்கு நிகராக, அதாவது எப்படி சொல்கிறதுங்க, ஒரு சிட்டிலேயும் ஒரு மாலில் போய் என்ன படம் பார்த்தா என்ன ஃபீல் கிடைக்குமோ அது நம்மகிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக வருவாங்கன்னு நினச்சேன். அதே மாதிரி வந்துட்டாங்க. நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, படையப்பா படத்தில் தலைவர் வந்து அந்த கிரானைட் மலையை வந்து விற்கலான்னு போகும்போது அந்த வண்டி கீழே கவுந்துடும். அதுக்கப்புறம் தடங்கள் வரும். நீங்கள் இது மலை அந்த மாதிரி சொல்கிறதுக்கு கையெழுத்து போடும்போது அப்படி வந்து ஸ்ட்ரகிள் ஆகி நின்றுடும். அது மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு சக்தி வந்து உங்களை கொண்டு வந்து உள்ளே இழுத்துருச்சு. இல்லைங்க, அதான் சினிமா நம்மளை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு இருந்திருக்குமோ என்னமோ. ஆனால் நீங்கள் உங்களோட பேசும்பொழுது நிறையா பேசிகிட்டே இருக்கிறீங்க. இன்னும் உங்களோட தேட்டரை பற்றி நம்ம ரீல் பெட்டியில் நாங்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. உங்கள் தேட்டரை அப்படியே சுற்றிட்டு நம்ம பேசுவோமா? கண்டிப்பாக வாங்க பார்க்கலாங்க. இருக்கிறதுலேயே பெரிய ஹார்டஸ்ட் ஜாப் என்னன்னா ஒரு ஆப்ரேட்டரோட ஜாபாக இருந்ததுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இல்லைன்னா படம் ஓட்ட முடியாது. அதாவது என்னன்னா, அன்னைக்கு ப்ரொஜெக்ஷன் வந்து சவுண்ட் வருதா வரலையா, லைட்டிங் எப்படி போகுது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஹோல் தான். ஆப்ரேட்டர் எட்டி பார்க்கறதுக்கு படம் ஓடுதா இல்லையான்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு ஓடுறது. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் வந்து ஒரு 1/2 hour நான் இது சொல்லித்தரேன்னா நீங்க படம் போட்டு இது பண்ணி நானே போட்டுக்கலாம், நீங்களே போட்டுக்கலாம். சென்னையில இருந்து படப்பட்டி ஒன்னா ட்ரெயின்ல அனுப்புவாங்க கோபால்புரத்துக்கு. ட்ரெயின்ல வந்த காலம் இருக்குங்க. அது போக கோச் வண்டியில எடுத்துட்டு வருவாங்க. பஸ்ல எல்லாம் கூட எடுத்துட்டு வருவாங்க. ஃபிளைட்ல வந்த காலமெல்லாம் இருக்குங்க.